நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பீக்கர் ஜாக்கெட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன ஜாக்கெட்டு, இது எந்த மாதிரி வேலை செய்யும், நீங்கள் என்ன கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இந்த ஜாக்கெட்டு என்ன குவாலிட்டி, இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் வாங்க. நண்பர்களே, இது வந்து இம்போர்ட்டட் நாப்னு சொல்லுவாங்க. இது ரெகுலராகவே மார்க்கெட்டில் கிடச்சிட்ருக்கிறது தான். இது வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட் டெர்மினலு. அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒரு டெர்மினலோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் போது மக்களாகி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பனானா சாக்கெட்டுக்கு போய் பன்னு எனக்கு இது மாதிரி குவாலிட்டி வேணும் அப்படின்றாங்க. இந்த பனானா சாக்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த ஆம்ப்ளிஃபையருக்கு பயன்படுத்தணும், எந்த ஆம்ப்ளிஃபையருக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத கஸ்டமர் புரிஞ்சுக்கணும். ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்பீக்கருக்கு 2 கேபிள் அப்படின்னும் போது வந்து டோட்டலாக 12 கேபிள் உங்களுக்கு சிங்கிளாக அந்த மாதிரி வயர் இருக்கும். அப்போ இதை ஒரு ஆம்ப்ளிஃபையரில் ஒரு கனெக்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சிரமப்படுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இன்றைக்கி இந்த பின்னை பார்த்துட்டு பயந்து ஓடி பனானா சாக்கெட்டுக்குள்ளே பூந்துடுறாங்க. இப்போ இந்த பின் இருக்கிற இடத்த இந்த பனானா சாக்கெட்டு போடும்போது இது கொஞ்சம் விலை வந்து அதிகம்தான். ஆனால் நம்ம விலை அதிகமாக போட்டாலும் அந்த இடத்தாண்ட செயல்முறை ரொம்ப கடினமாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு குவாலிட்டி இருந்தும் அந்த இடத்தாண்ட நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது அப்படின்றதான் கஸ்டமர்களுக்கு சொல்ல வரேன். இப்போ ஒரு ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே ஒரு ஒயரை டைட் பண்ண போகிறீங்கன்னா இவ்வளோ கேப்ஸில் உங்களுக்கு இந்த நாப் இருக்கும். அப்படின்னும் போது வந்து இந்த ஒயரை கொண்டு இதுக்குள்ளே ஒவ்வொரு ஒயராக விட்டு நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுட்டு டைட் பண்ணணும். உங்களுக்கு இப்படி ஒவ்வொருத்துக்கும் டைட் பண்ணணும். நீங்கள் அது மாதிரி இதையும் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைட் பண்ணணும். அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேபிளும் ஒரு 12 கேபிளை நீங்கள் முடுக்கும்போது அந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்படுறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பின்னை பொறுத்தளவுக்கு பொண்ணுன்ற நினச்சிட்டு போகிறீங்க. பின்னு கொஞ்சம் வீடியோவில் கண்டினியூவாக பேசுகிறதுனால அப்படி தான் வரும், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் அமுக்கணுமா, உள்ளே விட்டோமா, கையை எடுத்தோமா, வேலை முடிஞ்சு போச்சு. பட் இது வந்து சிம்பிள் ஒர்க்கு தான். இப்படி ஒரு அமுக்கு, ஒரு சொருவு, இவ்வளோதான் நண்பர்களே. இப்படி வச்சு இது வேறு கம்பி சிலிமிட் இருக்குது. ரைட்டுங்க. இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அப்போ அதிலும் போது அந்த வயரை முறுக்கி அந்த ஓட்டைகளை விட்டு டைட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த பின்னில் எனக்கு குவாலிட்டி இல்லை. ஒரு 6 மந்த்துக்கிட்ட ஆன பிறகு, ஒரு 6 மந்த்தோ 1 இயரோ ஆன பிறகு துடி பிடிச்சிருது. இப்போ ஏதோ உப்பு காற்று உள்ள இடம், ஒரு கடலோர பகுதி அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக அந்த பின் வந்து சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லூஸ் கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பின்னும் பின்னாடி பிடுங்கிட்டு வந்துடும், வடை போச்சு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அட்டன் பண்ணுறோம். அப்போ நம்ம குவாலிட்டியான பின்னு போட்டாலும் நம்மளுக்கு அது வந்து வயர் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்படின்போது குவாலிட்டியும் வேணும், வயர் கொடுக்குறது ஈஸியாக வேணும். அப்படின்னும்போது வந்து இருக்கிற வடையில் கொஞ்சம் குவாலிட்டியான வடையாக வாங்கி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதாவது நம்ம எந்த மாதிரி பின்னு கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பின்னுக்கும் உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே பேக் சைடு திருப்புறேன், தெரியுதுங்களா? இதனோட குவாலிட்டி, அதாவது இந்த ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து கொஞ்சம் இரும்பு கோட்டிங் கலந்துருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இரும்பு கோட்டிங் மீடியமாக தான் இருக்கும். ஏன்னா இரும்பு கோட்டிங் இருந்தால் தான் நம்மளுக்கு சீக்கிரமாக சால்ட்ரிங் ஆகும். இது அவ்வளோ சீக்கிரம் கருக்காது, துரு பிடிக்காது. இதனுடைய பின்னும் அவ்வளோ சீக்கிரம் பிடுங்கிட்டு வெளியே வராது. அப்போ பாருங்கள் இதனுடைய குவாலிட்டி. அப்போ காசும் போடணும், நம்மளுக்கு ஈஸியாக வேலையும் முடியும் போது இந்த மாதிரி பின்னு நம்மளுடைய கஸ்டமருக்கு யாருக்காக இருந்தாலும் இந்த பன்னு சாக்கெட்டு போடுறதெல்லாம் நம்ம கம்பெனியில் கிடையாதுங்க. இந்த சாக்கெட்டு தாங்க போடுவோம், உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும், ஒரு ஹோம் தியேட்டர் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுதான் ஒரு வீடியோஸில் காமிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நபர்கள் ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் பண்ணுறவங்க எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக போடுங்க, இன்னும் குவாலிட்டியாக வேணும், எனக்கு பட்ஜெட்டு பிரச்சனை இல்லைன்னும் போது வந்து நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல குவாலிட்டி, சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுடைய கம்பெனியில் இருக்குது, வாங்கி வச்சுருக்கேன். அதாவது எல்லா இடத்தையும் நம்மளுக்கு என்ன மாதிரி பொருள் வேணும் அப்படின்றதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். காசை பொறுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்து உங்களுக்கு நம்மளால் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்த முடியும். அதையும் சொல்லிடுறேன். எனக்கு உடனே பட்ஜெட்டுக்குள்ளே வேணும், எனக்கு இது தான் வேணுன்னும் போது அப்படிலாம் கிடையாதுங்க. காசுக்கேற்ற நீங்கள் காசு போடும்போது அந்த வடை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதான் சொல்ல வரேன். ஒரு 5000 ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர் கேட்கும்போது இந்த மாதிரி கனெக்டர் தான் போட முடியும் பட்ஜெட்டுக்குள்ளே வேணுன்றவங்களுக்கு. ஏன்னா அதில் மெக்கானிக் லேபர்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. பொருளும் தனி, என்னையை பொறுத்தளவுக்கு பொருள் தனி, மெக்கானிக்கோட லேபர் தனி. அப்படி தான் என்னோடய கஸ்டமர் அத்தனை பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதுவும் குறிப்பிட்ட ஒரு 2 ஆர்டர் எடுப்பேன், 3 ஆர்டர் எடுப்பேன். அதிகமான ஆர்டர் எடுத்து போட்டு என்னை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷரை கொண்டு மண்டையில் ஏற்றிக்க மாட்டேன். இதுதான் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு காசுக்கு எந்த மாதிரி பொருட்களை வாங்கி நம்ம ஆம்பிளிஃபையரில் போடணும், அதில் நம்மளுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு உங்களுக்கு தேவையானதை வாங்கி போடுங்க அப்படின்றதான் சொல்ல வரேன். குறைஞ்சபட்சம் ஒரு ஆம்பிளிஃபையர்ஸில் இந்த பனானா சாக்கெட்டுக்கு இவ்வளோ கேப்பாவது இருக்கணும், ஓகேங்களா. இப்போ ஒரு ஆம்பிளிஃபையர்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த கண்ட்ரோல் இருக்குது இல்லைங்களா, இவ்வளோ கேப்பாவது இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யாருமே வைக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த வயரு விடுறோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கேப் இருக்கணும். இப்போ நான் ஒரு சப் ஆம்புக்கு போடுறோம்னா, சப் ஆம்புக்கு மட்டும் நல்லா ஹெவியாக ஒரு 12 இன்ச்சுக்கு போடுறேன்னா சப்புக்கு மட்டும் இதை பயன்படுத்துவேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த வோல்டேஜ், அதாவது சப்வூஃபர் அந்த கடத்தக்கூடியது ஹீட் ஆகக்கூடாது பின்னு அப்படின்றதுக்காக பயன்படுத்துகிறோம். இதில் நம்ம 12 இன்ச்சு சப்வூஃபர் வரைக்கும் அவுட்புட் எடுக்கலாம். ஏன்னா அந்த பின்னோட திக்னஸ் அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு 10 ஆம்ஸ் வரைக்கும் இதில் நம்மளுக்கு அவுட்புட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். பின்னும் டிஸ்கனெக்ட் ஆகாது. குவாலிட்டி இந்த பட்டனை அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது போய் அடிக்கிற இடம் சும்மா மட்டீர் நட்டிக்கும். இப்போ அந்த மாதிரி இந்த பின்னிலையும் அப்படி தாங்க, தெரியுங்களா. அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும் அப்படின்றதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இப்போ என்கிட்ட கேட்குற நபர்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்றதான் சொல்ல வரேன். உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் பன்னு சாக்கெட்டு போடுங்க, பனானா சாக்கெட் போடுங்க, எது வேணாலும் போடுங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கஸ்டமர் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நானே ஒரு ஆம்பிளிஃபையர் என்னோடய ஓன் யூஸுக்கு வீட்டில் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு நெட்டாக கழட்டிட்டு மாட்டுறதுக்கு போதும் நான் இது அண்ட் கஸ்டமரும் அந்த சிரமப்படக்கூடாதுன்றது தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த பனானா சாக்கெட் குவாலிட்டிக்கு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஆர்டர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இதை நான் இன்னும் கேட் லாக்கில் ஆட் பண்ண கிடையாது. என்னோடய ஹோன் யூஸுக்காக கண்டிப்பாக நம்மளுடைய கஸ்டமர் ஆம்பிளிஃபையருக்காக அது பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இதை என்னோடய பிஸ்னஸ் கேட் லாக்கில் ஆட் பண்ணலாமா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டிக்கு நீங்கள் வாங்கி போடுவீங்களா அப்படின்றதான். என்னென்னு கேட்டிங்கன்னா இதனுடைய காஸ்ட் தரம் தான் இதுவும் வரும். பட் இதனுடைய வேலை சிம்பிள் அப்படின்றத சொல்கிறேன். கஸ்டமரோட எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.